ஹாய் ஒரு ஒன் 10th ஸ்டாண்டர்ட் சயின்ஸுக்கு 2 மார்க் 4 மார்க் 7 மார்க் ஃபுல்லாக நம்ம பார்க்க போகிறோம். 75க்கு 75 அடிக்கிற மாதிரி நியூமெரிக்கல் ப்ராப்ளம், டயக்ராம் பயாலஜியில், கெமிஸ்ட்ரியில் என்ன ப்ராப்ளம் பார்க்கணும், ஃபிசிக்ஸில் என்ன ப்ராப்ளம் பார்க்கணும் வரைக்கும் இதில் எல்லாமே இருக்குது. ஸோ 1 மார்க் மட்டும் புக் பேக் எப்படியே படிச்சுங்க, ஒன்று ட்விஸ்ட் பண்ண வாய்ப்பு இருக்குது. நீங்கள் அந்த ட்விஸ்டட் எப்படி எழுதலாம்னா நீங்கள் படிக்கிற கொஸ்டின் ஆன்சர்லேருந்தே வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ட்விஸ்டட் எதில் அதிகமாக இருக்கும் அப்படின்னா ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி தான். நீங்கள் புக் பேக் ஆன்சர்ஸும் அண்ட் புக்கினில் சும்மா ஒரு ரீட் அவுட் பண்ணிங்கனாலே உங்களால் ஒரு கணிக்க முடியும். அந்த ஒரு 1 மார்க் ரொம்ப ட்விஸ்டடாக இருக்காது, ஒரே ஒரு இன்டீரியர் கொஷினாக இருக்கலாம். மித்தபடி எல்லாமே நம்ம கையில் தான் இருக்குது. ஸோ இந்த கொஷின்ஸ் மட்டும் படித்தாலே 75க்கு 75 அடிக்கலாம் பப்ளிக் எக்ஸாமில். ஸோ இப்போவே போட்டால் தானே படிப்பீங்க, அதான் நான் போடுறேன். ஸோ பெரும்பாலும் உங்களுக்கு தெரியும் சயின்ஸை பொறுத்த வரைக்கும் 7 மார்க் எப்படி கேட்பாங்க, 4 மார்க்கும் 7 மார்க் வந்து 2 மார்க் கம்பைன் பண்ணி கேட்பாங்க. ஏன் 1 or 2 சென்டென்ஸ் பயாலஜி மாதிரி இதில் வந்து பார்த்திங்கன்னா 1 or 2 சென்டென்ஸ் இருக்கும், 1 மார்க் ஆன்சர் மாதிரி இருக்கும். அதை என்ன 7 மார்க்கில் ஏபிசின்னு போட்டு கேட்பாங்க. என்ன ஹார்மோன் வந்து பர்சனாலிட்டி ஹார்மோன் அந்த மாதிரி வந்து ஏபிசின்னு போட்டு கேட்பாங்க. ஸோ நம்ம எதையுமே மிச்சம் மீதி வைக்கக்கூடாது சயின்ஸை பொறுத்த வரைக்கும். சயின்ஸில் கரெக்டாக கணித்து நான் இங்கே கொடுத்துருக்குறேன். ஸோ அதை நீங்கள் எடுத்துக்கிட்டு நல்லா படிங்க. ஓகே, ஃபஸ்ட்டு ஃபிசிக்ஸில் உங்களுக்கு தெரியும் 4 4 மார்க், 3 4 மார்க்கு, ஒரு 7 மார்க்கு, ஒரு 3 2 மார்க்கு, 2 மார்க் 3, 4 மார்க் 3, 7 மார்க் 1. ஸோ அப்போ ஃபிசிக்ஸில் 4 மார்க்கில் ஃபஸ்ட் லெசனில் இதெல்லாமே நீங்கள் படிச்சிருக்கணும். இந்த ரோமன் நம்பரில் தமிழ் மீடியம் இருக்கிறனால ரோமன் நம்பரும் சேர்த்து எழுதியிருக்கேன். 7 மார்க்கில் இந்த லீனியர் மொமெண்ட்டு, நியூட்டன் செகண்ட் லா டெரிவேஷன். 2 மார்க்கில் இதெல்லாம் கூட கம்பைன் பண்ணி 4 மார்க்கில் கூட கேட்கலாம். மாசு வெயிட்டுன்னு ஒரு கொஸ்டின் இருக்குது, அதுக்கு நீங்கள் 4 பாயிண்ட் எழுதி ஆகணும். கைடில் படிச்சிங்கன்னா 3 பாயிண்ட் தான் இருக்கும், புக்கில் 4 பாயிண்ட் எடுத்து எழுதிக்கலாம். யூனிட் 2ல் 4 மார்க்குன்னு சொல்லிட்டு இதெல்லாம் இருக்குது. புக்கினில் வந்து பாருங்கள், யூசஸ் ஆஃப் கான்வெக்ஸ் லென்ஸ், யூசஸ் ஆஃப் கான்கேவ் லென்ஸ், அதாவது குவிவு லென்ஸுகளின் என்னதுன்னா பயன்பாடுகள். ஓகேவா. யூசஸ் ஆஃப் சிம்பிள் மைக்ரோஸ்கோப், சாதாரண நுண்ணோக்கி, அதாவது பூத கண்ணாடின்னு சொல்லலாம், சாதாரண நுண்ணோக்கியோட பயன்பாடுகள். யூசஸ் ஆஃப் சிம்பிள் மைக்ரோஸ்கோப் கண்டிப்பாக இதில் 4 பாயிண்ட் படிச்சிருங்க. 7 மார்க்கில் ரோமன் நம்பர் 7ல் 2 3 4 மயோஃபியா, ஹைப்பர்மெட்ரோஃபியா, கான்வெக்ஸ் லென்ஸ் ரூல்ஸு, காம்பவுண்ட் மைக்ரோஸ்கோப் படிக்கணும், கேட்ட போகிறாங்க காம்பவுண்ட் மைக்ரோஸ்கோப். 2 மார்க்கில் இதெல்லாம் போன வருஷம் 2 மார்க்லாம் சேர்த்து 7 மார்க்கில் கேட்டாங்க இந்த செகண்ட் லெசனில், அந்தளவுக்கு அது இம்பார்ட்டன்ட். ஸோ ரோமன் நம்பர்லாம் போட்டு நான் கரெக்டாக கொடுத்துருக்கேன். 3 மார்க் தேர்ட் லெசன்லாம் 4 மார்க்கில் 2 அது என்னென்னா ஐடியல் கேஸு, ரியல் கேஸு, ஐடியல் கேஸுக்கும் வித்தியாசம். ஐடியல் கேஸ் ஈக்குவேஷன் ரொம்ப இம்பார்ட்டன்ட். 7 மார்க்கில் அந்த எக்ஸ்பெரிமெண்ட்டு, ஓகேவா, ரியல் எக்ஸ்பென்ஷன், அப்பரண்ட் எக்ஸ்பென்ஷனுக்கும் எக்ஸ்பெரிமெண்ட். 2 மார்க்கில் அந்த லா, பாய்ஸ் லா, சார்லஸ் லா, ஈஸி தான், 5 கொஸ்டின், கலோரி, ஓகேவா. ஸோ வேறு எதுவுமே நான் புதுசாக சொல்லலை, ஒரு புக்கின்லாம் இருக்குன்னு அது கூட சொல்லலை. யூனிட் 4 வந்து 4 மார்க்கில் ரோமன் நம்பர் 8ல் 5th 1, ரோமன் நம்பர் 7ல் 4th 1, அவ்வளோதான். 7 மார்க்கில் தான் எல்லாம் ஏபிசின்னு போட்டாங்க, இதிலே கொடுத்துருக்காங்களா 1 2 3 4 ரெசன் சீரீஸ் பேரில் நிறைய பேர் படிக்க மாட்டேங்க. மின்தடையின் தொடரமைப்பு, பக்க இணைப்பு நிறைய பேர் படிக்கிறதுல படிச்சுக்கோங்க. 2 மார்க்கில் 6th ரோமன் நம்பரில் 4, 7th ரோமன் நம்பரில் 3, நீங்கள் நல்லா படிச்சுக்கோங்க. ஸோ 4th லெசன் ரொம்ப முக்கியமான லெசன். 5th லெசன்லேயும் கம்மியாக தான் இருக்குது. ரோமன் நம்பர் 9ல் 1 3 இது வந்து 4 மார்க்கு. 2 மார்க்கில் வந்து பார்த்தீங்கன்னா 1 or 2 சென்டென்ஸும் இருக்குது, சாதா 2 மார்க்கும் இருக்குது, பார்த்துக்கோங்க. 7 மார்க்கில் 1 அந்த எக்கோ போன வருஷம் கேட்டது தான். யூனிட் 6ன்னு வந்து பார்த்திங்கன்னா ரோமன் நம்பர் 10ல் ஃபஸ்ட்டு 4 மார்க்கு டிஃப்ரென்ஸ் இருக்குது, படிச்சுக்கோங்க. ரோமன் நம்பர் 11ல் வந்து 1, 7 மார்க்கில் ரோமன் நம்பர் 11 2 3 ஆக்சுவலாக ஆல்ஃபா பீட்டா காமா கம்பேரிசன். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தேர்டு கொஸ்டின் நியூக்ளியர் ரியாக்டர், இதெல்லாம் 7 மார்க். 2 மார்க்கில் ரோமன் நம்பர் 9ல் அந்த 1 or 2 சென்டென்ஸ்லேயும் இருக்குது. ரோமன் நம்பர் 10ல் 2 மார்க்கில் அந்த கண்ட்ரோல் ராட்ஸ்னால் என்ன, ஸ்டெல்லர் எனர்ஜினா என்ன, அக்ரிகல்ச்சர் யூசஸ் என்ன, ரேடியோ ஐசோடோப்பு, அதுக்கப்புறம் கிரிட்டிக்கல் மாஸ்னா என்ன, இதெல்லாம் யாரும் படிக்கிறதே இல்லை, படிக்கணும். ராஞ்சன்னா என்ன. இப்போ புக்கின் பாருங்கள், டேபிள் நம்பர் 6.1 ஓகே புக் பேக் தான். டேபிள் நம்பர் 6.3 நியூக்ளியர் ஃபிஷன் ஃபியூஷன், ஓகேவா. 6.5.2 மெடிக்கல் அப்ளிகேஷன் ஆஃப் ரேடியோ ஐசோடோப், சரிங்களா. ரேடியோ ஐசோடோப்புகளின் மருத்துவ பயன்பாடுகள். 7.5.3 இண்டஸ்ட்ரியல் அப்ளிகேஷன். 6.2 ப்ரிவென்டிவ் மெஷர், நீங்கள் நியூக்ளியர் பவர் பிளான்ட்டுக்குள்ளே போகிறப்போ என்னெல்லாம் ப்ரிகாஷன்ஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரிவென்டிவ் மெஷர் 4 மார்க்கில் கேட்கலாம். 6.7.3 யூசஸ் ஆஃப் நியூக்ளியர் ரியாக்டர், அணுக்கரு உலையின் பயன்பாடுகள். ஸோ இதெல்லாம் புக்கின் கொஸ்டின்ஸ் பார்த்துக்கோங்க. நியூமெரிக்கல் ப்ராப்ளம் வந்து உங்களுக்கு தனியான ப்ராப்ளம்ஸ்ன்னு சொல்லிட்டு யூனிட் 6ல் கொடுத்துருக்குறேன், யூனிட் 5ல் ரோமன் நம்பரில் கொடுத்துருக்குறேன், யூனிட் 4லையும் 10th ரோமன் நம்பர்லேயும் 9th ரோமன் நம்பர்லேயும் கொடுத்துருக்குறேன். டேபிள் நம்பர் 4.1 சிம்பிள்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட், மேக்ஸை ஃபாலோயிங் கேட்பாங்க, அதை வச்சு சால்வ்டு ப்ராப்ளம் சொல்லிவிட்டு புக் பேக்கில் இருக்குது, அதெல்லாமே கொடுத்துருக்குறேன்.
அப்புறம் சால்வ்டு ப்ராப்ளம்ஸ் புக் பேக்குன்னு சொல்லிட்டு 3, 4. இது வந்து சால்வ்டு ப்ராப்ளம் எக்ஸாம்பிள் இருக்கும் இல்லையா அது. யூனிட் 3ல் எக்ஸாம்பிள் 1, 2 ஓகேவா, அவ்வளோதான் 2 தான் இருக்குது. யூனிட் 2ல் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு புக் பேக்கில் அந்த சால்வ்டு ப்ராப்ளம்ஸ்ன்னு இருக்கும், அதுவும் எக்ஸசைஸ்லேயும் 2 சம் இருக்குது ரோமன் நம்பர் 8ல். ஸோ இந்த நியூமெரிக்கல் ப்ராப்ளம் பார்த்துருங்க, ஏன்னா கம்பல்சரியில் கேட்டுற போகிறாங்க. நல்லா படிக்கிற பசங்க பார்த்தா போதும் சரிங்களா. யாருக்கெல்லாம் 75 எடுக்கணும். கெமிஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் யூனிட் 7 எல்லா லெசனும் ஹார்ட்ஸ் கொஸ்டின் படிக்கிறது ரொம்ப முக்கியம். ஹார்ட்ஸ் கொஸ்டின் ரொம்ப இம்பார்ட்டன்ட் சரிங்களா. ஏன்னா கெமிஸ்ட்ரியில் ஹார்ட்ஸ் கொஸ்டின்லேருந்து கேள்விகள் கேட்குறாங்க. யூனிட் 7ல் ரோமன் நம்பர் 7ல் செகண்டு 4 மார்க் பாருங்கள். ரோமன் நம்பர் 7ல் ஃபஸ்ட்டு 3 ஆட்டம்ஸ் அண்ட் மாலிக்யூல் அணு மூலக்கூறுக்கும் உள்ள வித்தியாசம் 4 பாயிண்ட் படிக்கணும். அவகேட்ரோ அப்ளிகேஷன் 4 பாயிண்ட் படிக்கணும். பயன்பாடுகள் அவகேட்ரோ லாவின் பயன்பாடுகள் 7 மார்க்கில் 4, 5 அதான் மாடர்ன் அட்டாமிக் தியரி, நவீன அணுக்கொள்கை, அப்புறம் விடி ஆரம்பம். 2 மார்க்கில் ஃபஸ்ட்டு 6 கொஸ்டின் எல்லாமே ரோமன் நம்பரில். ஸோ ஆர்ட்ஸ் கொஸ்டின் இந்த லெசனில் படிச்சிடும். யூனிட் 8 ஒரு சின்ன லெசன். அதில் வந்து புக்கின்னு பார்த்தீங்கன்னா மெத்தட் ஆஃப் ப்ரிவென்டிங் கரோஷன், அரிமானத்தை தடுக்கும் முறைகள், அலாய்ஸ், அமல்கம், மெத்தட்ஸ் அண்ட் டைப்ஸ், இது ரொம்ப முக்கியம். அதுக்கப்புறம் 7 மார்க்கில் 3, 4 மார்க்கில் ரோமன் நம்பர் 7ல் 2, ரோமன் நம்பர் 6ல் 3, 4 சம்மு இருக்குது இதில். இது ஸ்மெல்டிங் ப்ராசஸ், அதாவது சம்மு இருக்குது இதில். இது இதில் அந்தளவுக்கு தியரி கிடையாது. அதே மாதிரி ரோமன் நம்பர் 6ல் 4 மார்க்கில் செகண்ட் ஒன். சரி, யூனிட் 9ல் சொல்யூஷன் லெசன் ஈஸி தான். 2 மார்க்கில் இதெல்லாம் பார்த்துக்கோங்க. 4 மார்க்கில் இந்த செக்ஷன் பார்த்துக்கோங்க. 7 மார்க்கில் ஒன்று ஃபேக்டர்ஸ் சப்போர்ட்டிங் சால்யூபிலிட்டி, அவ்வளோதான். ஸோ அடுத்து யூனிட் 10 ஈஸி தான், கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ். இதில் பிஹெச் ப்ராப்ளம் ரொம்ப இம்பார்ட்டன்ட், எக்ஸாம்பிள் ப்ராப்ளம், எக்ஸைஸ் ப்ராப்ளம் பார்த்துருங்க. ஹார்ட்ஸ் கொஸ்டின் ரொம்ப இம்பார்ட்டன்ட் பார்த்துருங்க. 7 மார்க்கில் ரோமன் நம்பர் 6ல் 4, 2 டபுள் டிஸ்பிளேஸ்மெண்ட் ரியாக்ஷன் பிஹெச். சிங்கிள் டிஸ்பிளேஸ்மெண்ட் ரியாக்ஷன் என்ன ஒரு எக்ஸாம்பிள் எழுத சொல்லுவாங்க. இது வந்து நீங்கள் வந்து ஒற்றை இடை பரீட்சை வினை நினைக்கிறேன். ஸோ இது வந்து நீங்கள் புக்கில் தான் படிக்கணும். 4 மார்க்கில் ரோமன் நம்பர் 5ல் 3, 4, ரோமன் நம்பர் 6ல் 1, 5, ரோமன் நம்பர் 5ல் 1, 2. இதில் ரிவர்சிபிள், இர்ரிவர்சிபிள், மீள் வினை, மீளா வினைன்னு இருக்கும். இதுக்கு 4 பாயிண்ட் எழுதணும். அதே மாதிரி காம்பினேஷன் ரியாக்ஷன் அதோட எக்ஸாம்பிள், இணைப்பு வினைனா என்ன அதோட எக்ஸாம்பிள் இருக்கும், அருமையாக எழுதலாம். 2 மார்க்கில் இருக்கும், அது 4 மார்க்கில் கேட்பான். பிஹெச் ப்ராப்ளம் மஸ்ட்டு, நம்ம வீடியோ போட்டிருக்கோம் பாருங்கள். யூனிட் 11 2 மார்க்கில் ஃபஸ்ட்டு 4, 5th ரோமன் நம்பரில் 4 மார்க்கில் 5th ரோமன் நம்பர் செகண்ட் 4 சோப்பு டிட்டர்ஜென்ட் அதெல்லாம். ரோமன் நம்பர் 6ல் 1, 2 ஹோமோலோகஸ் சீரியஸ் அதெல்லாம் கண்டிப்பாக வரும். 7 மார்க்கில் அந்த எத்தனால் ஃபஸ்ட் 1, 5th 1 கிளென்சிங் ஆக்ஷன் ஆஃப் சோப்பு. ஹார்ட்ஸ் கொஸ்டின் ரொம்ப இம்பார்ட்டன்ட், அவ்வளோதான். கெமிஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் ஈஸியாகவே படித்து முடிச்சிடலாம் ஓகேவா. அடுத்த பயாலஜியில் யூனிட் 12ல் நீங்கள் 2 மார்க்கில் எடுத்திங்கன்னா அந்த 1 or 2 சென்டென்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட், அந்த சாதா 2 மார்க் ரொம்ப இம்பார்ட்டன்ட். 4 மார்க்கில் மோனோகோட், டைகோட், அந்த லைட் டிபெண்டன்ட், இண்டிபெண்டன்ட், அவ்வளோதான். டயக்ராம் நம்பர் நோட் பண்ணியிருப்பேன். ஃபிகர் நம்பர் 12.1, ஃபிகர் நம்பர் 12.8 கிரவுண்ட் பிளான் டயக்ராம் மட்டும் போதும். டைகோட்டுக்கும், மோனோகோட்டுக்கும், ஸ்டெம்முக்கும், ரூட்டுக்கும் எல்லாத்துக்குமே அந்த கிரவுண்ட் பிளான் டயக்ராம் மட்டும் பார்த்தா போதும் ஓகேவா. குளோரோப்ளாஸ்ட் டயக்ராம் பார்த்துக்கோங்க, வாஸ்குலர் பண்டில் டயக்ராம் பார்த்துக்கோங்க. இதுலேருந்து எதாவது கொஸ்டின்ஸ் வரலாம். அப்புறம் ஃபேக்டர்ஸ் எஃபெக்டிங் ஃபோட்டோசிந்தசிஸ் இங்கே எழுதலை, முடிஞ்சால் அது பார்த்துக்கோங்க. அது கேட்டுகிட்டே இருக்காங்க, இங்கே வேணால் எழுதிடுறேன். ஃபேக்டர்ஸ் அஃபெக்டிங் காரணிகள், ஃபோட்டோசிந்தசிஸ் அஃபெக்டிங் ஃபோட்டோசிந்தசிஸ் ஈஸி தான், நீங்கள் வேணால் பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் யூனிட் 13ல் 2 மார்க்கு 4 மார்க்கு 7 மார்க் வந்து ரேபிட்டோடது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதில் 1 or 2 சென்டென்ஸ் கொடுத்துருக்கேன், அதையும் சேர்த்து படிங்க. யூனிட் 14லேயும் 1 or 2 சென்டென்ஸ் கொடுத்துருக்கேன், 2 மார்க்கும் கொடுத்துருக்கேன். 4 மார்க் வந்து உங்களுக்கு 2 தான் இருக்குது. 7 மார்க் நியூரானு, பிரெயின். ஸோ இதெல்லாம் நியூரானில் பிளட்டு டிரான்ஸ்பிரேஷன். அதுக்கப்புறம் 7 மார்க்கில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எது வேணாலும் கேட்கலாம் ஓகேவா. ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு லெசன் யூனிட் 14. அடுத்து யூனிட் 15 வந்து உங்களுக்கு 7 மார்க்கில் ஃபஸ்ட் 1, செகண்ட் 1, ஃபிகர் நம்பர் 15.1, 15.5 பார்த்துக்கோங்க. இது யூனிட் 14ஓட டயக்ராம்ஸ், ஃபிகர் நம்பர் நோட் பண்ணியிருக்கேன் பார்த்துக்கோங்க. யூனிட் 15ல் 2 மார்க்கில் இது பார்த்துக்கோங்க, 4 மார்க்கில் இதெல்லாம் பார்த்துக்கோங்க, 7 மார்க்கில் இது நியூரானும் பிரெயினும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் பார்த்துக்கோங்க. ஸோ கம்மியாக தான் இங்கே கொடுத்துருக்கேன். யூனிட் 16ல் வந்து பார்த்திங்கன்னா 2 மார்க்கு 1 or 2 சென்டென்ஸும் பார்க்கணும், 2 மார்க்கும் பார்க்கணும். ஏன்னா எல்லாம் ஏபின்னு போட்டு 7 மார்க்கில் கேட்பாங்க. 4 மார்க்கில் இதுவெல்லாம் பார்த்துக்கோங்க. டயக்ராம் வந்து திஸ் ஆர் ஆல் இம்பார்ட்டன்ட் டயக்ராம். ஃபிகர் நம்பர் 16.7, 16.8, 16.9, 16.10, 11. யூனிட் 17 எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ஓவியூல் மென்சுரல் சைக்கிள் வெரி வெரி இம்பார்ட்டன்ஸ். 7 மார்க் மாதவிடாய் சுழற்சியும் சூழ் அப்படிங்கிறத வரைபடத்தை வரைஞ்சி அதோட அமைப்பு எழுதணும். ஸோ மீதி எல்லாமே ரொம்ப ஈஸியான ஒரு கொஸ்டின். ஒரே ஒரு 4 மார்க் தான். கிராஸ் பாலினேஷன், செல் பாலினேஷனோட அட்வான்டேஜ், டிஸ்அட்வான்டேஜ். டயக்ராம்ஸ் வந்து இதுதான் அந்த ஓவியூல் வரைபடம்.
ஓவம், ஸ்பெர்ம், இந்த மாதிரி டயக்ராம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் டயக்ராம் தான் கொடுத்துருக்கு. யூனிட் 18 ஜெனட்டிக்ஸில் வந்து பார்த்திங்கன்னா 2 மார்க்கில் இது 2, 4 மார்க்கில் இது 4மே. இது எல்லாமே கம்பைன் பண்ணி கேட்குற கொஸ்டின். மெண்டில் பிஹேவியர், ஃபெனோடைப், ஜெனோடைப், அந்த மாதிரி கொஸ்டின்ஸ். 7 மார்க்கில் வந்து டிஎன்ஏ அந்த ஃபஸ்ட்டு கொஸ்டின் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். மோனோ ஹைப்ரிட், டை ஹைப்ரிட் டிஃப்ரென்ஸ் பண்ணி அந்த ஒரு டயக்ராம் போட்டு மோனோ ஹைப்ரிட் எப்படி ஆகுது அப்படின்னு சொல்லி ஒரு டயக்ராம் இருக்கும். டயக்ராம் வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணிங்கனாலே போதும். டயக்ராம் வந்து இந்த லெசனில் டைப்ஸ் ஆஃப் குரோமோசோம், குரோமோசோம் வரைய சொல்லலாம், ஸ்ட்ரக்சர் ஆஃப் குரோமோசோம், டிஎன்ஏ டயக்ராம் பார்த்துக்கோங்க. யூனிட் 19, 20, 21 டயக்ராமே கிடையாது. யூனிட் 19ல் 2 மார்க்கில் 1 or 2 சென்டென்ஸும் பார்க்கணும், 2 மார்க்கும் பார்க்கணும். 4 மார்க்கு 4 இருக்குது, 7 மார்க் கிடையாது இதில் யூனிட் 19ல். பட் ஈஸியான ஒரு லெசன் இது. எத்தனோ பாட்டின்னு ஒரு கொஷின் இருக்குது. ஏஜ் ஆஃப் ஃபோசில் ஃபியூல்னு ஒரு கொஷின் இருக்குது. அதை ஹோமோலோகஸ் அனலாகஸ்னு ஒரு கொஷின் இருக்குது. இதெல்லாம் அடிக்கடி கேட்பாங்க. அதே மாதிரி யூனிட் 20ல் வந்து பார்த்திங்கன்னா மிக மிக முக்கியமான லெசன் ஒரே ஒரு 7 மார்க் இருக்குது, ஜீன் க்ளோனிங்ன்ட்டு. 4 மார்க் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரோமன் நம்பர் 7ல் 2 மார்க்கே 4 மார்க்கில் கேட்பாங்க. ரோமன் நம்பர் 8ல் இந்த 3 கொஸ்டின், 2 மார்க்கில் இந்த செக்ஷன்லாம். என்னடா இவ்வளோ சொல்கிறேன்னு பார்க்குறீங்களா? உங்களுக்கு சயின்ஸை பொறுத்த வரைக்கும் நல்லா தெரியும். உங்களுக்கு இந்த 1 or 2 சென்டென்ஸுமே இந்த 2 மார்க்லேருந்துமே இந்த 7 மார்க்கில் கம்பைன் பண்ணி ஏபிசின்னு போட்டு கேட்குற ஆளுங்க. ஸோ அதனால் சயின்ஸில் எதுவுமே மிச்சம் மீதி வைக்கக்கூடாது. புக் பேக் தான் நம்ம கான்சன்ட்ரேட் பண்ணுறோம். புக் பேக்கை ஒழுக்கமாக படிச்சுட்டு போயிடுவோமே. யூனிட் 21ல் 2 மார்க்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இதெல்லாம் யூனிட் 21, 22, அப்புறம் இது 23, இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஓன் லெசன். இந்த 21லாம் வந்து பார்த்திங்கன்னா ஆல்கஹால் ரியலைசேஷன் இதெல்லாம் வந்து ஓனாகவே எழுதலாம். ஹெச்ஐவி பற்றி, கேன்சர் செல், நார்மல் செல் ஓனாகவே எழுதலாம். டயட் எப்படி இருக்கணும் அதெல்லாமே. யூனிட் 22 வந்து பார்த்திங்கன்னா என்விரான்மெண்டல் சயின்ஸு. ஸோ இதுவுமே நீங்கள் வந்து ஓனாகவே படிக்கலாம். ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங் இம்பார்ட்டன்ஸு, சாயில் எரோஷன், சாயில் கான்சிக்வன்ஸ் ஆஃப் சாயில் எரோஷன், அட்வான்டேஜ் ஆஃப் பயோகேஸ். ஸோ இதெல்லாம் தான் இங்கே இருக்குது. 2 மார்க்கில் இதெல்லாம் சொல்லியிருக்கேன். 4 மார்க்கில் இதெல்லாம் இந்த 4, 7 மார்க்கில் இது 4, ஃபாரஸ்ட்டோட இம்பார்ட்டன்ஸு அதெல்லாம். யூனிட் 23ல் 3 கேள்வி. அந்த 2வது கேள்வி மட்டும் ஒரு 4 மார்க். எடிட்டர்னா என்ன, ஸ்டேஜு, ஸ்ப்ரைட்டு, ஸோ இதெல்லாமே நீங்கள் வந்து ஸ்கிரிப்டுன்னு நினைக்கிறேன், அதை பார்த்துக்கோங்க. இதெல்லாம் சேர்த்து எடிட்டர்னு சொல்லிட்டு ஒரு கொஸ்டினாக கேட்பாங்க. ஸோ மொத்தத்தில் சயின்ஸில் இதெல்லாம் தான் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ். கட்டாயமாக நீங்கள் வந்து இதெல்லாம் பார்த்துக்கோங்க. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். டயக்ராமும் கொடுத்துருக்குறேன். ஃபிசிக்ஸில் நியூமெரிக்கல் ப்ராப்ளமும் சேர்த்து கொடுத்துருக்கேன். கெமிஸ்ட்ரியில் ஹார்ட்ஸ் கொஸ்டின், நியூமெரிக்கல் ப்ராப்ளம் எதில் வரும்னு சொல்லி கொடுத்துருக்கேன். ஸோ இதை வச்சு நீங்கள் படிக்க ஆரம்பிச்சிருங்க. நிறையா இருக்குதுன்னு யோசிக்காதீங்க, மெதுவாக படிக்க ஆரம்பிச்சிருங்க. ஒரு ஐடியா சொல்கிறேன், ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி ஃபுல்லாக படிச்சிருங்க. பயாலஜி படிக்க முடியலன்னா ஃபஸ்ட் 2 லெசன் மட்டும் படிச்சுட்டு, நான் கொடுத்து படிச்சுட்டு 18th லெசன்லேருந்து இல்லைன்னா 17th லெசன்லேருந்து லாஸ்ட் 23rd முடி படித்தா நல்லது. ஒரு 2 4 மார்க் எழுதலாம். அந்த 7 மார்க் கடைசி 1 ஆப்ஷனில் வந்து எழுதிக்கலாம். அதுக்காக படிக்க முடியாத பசங்களுக்காக இந்த ஆப்ஷன் சொன்னேன். சரிங்களா? தேங்க்யூ. ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி 10th ஸ்டாண்டர்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.